அன்பான மகராசினியர்களுக்கு வணக்கம். உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க எத்தனையோ மேடு பள்ளங்களை பார்த்திருப்பீங்க. எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டிதான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கீங்க. ஆனா அடுத்த 48 மணி நேரம் உங்க வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காலகட்டமா மாறப்போறது. ஏன்னா உங்க ராசிக்கு நடக்க போற சில கிரக மாற்றங்கள் இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்க்காத 7 பெரிய அதிர்ச்சி சம்பவங்களை கொண்டு வர போறது. அதிர்ச்சின்னு சொன்ன உடனே பயப்பட வேண்டாம். இது உங்க வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய நல்ல அதிர்ச்சிகளாகவும் இருக்கலாம். உங்களை சுத்தி இருக்கிறவங்களுடைய உண்மையான முகத்தை காட்டக்கூடிய சம்பவங்களாகவும் இருக்கலாம். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இந்த 48 மணி நேரத்தில் நடக்க போற எந்த ஒரு விஷயத்தையும் அடுத்த 7 நாளைக்கு மூச்சு விடாம ரொம்ப ரகசியமா வச்சுக்கணும். யாருக்கிட்டையும் வெளியே சொல்லக்கூடாது. உங்க கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிக்க நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால இந்த 7 நாள் ரொம்ப கவனமா இருக்கணும். மகர் ராசி அப்படின்னாலே உழைப்புக்கு பெயர் போனவங்க. நீங்க யாருக்காகவும் எதையும் எதிர்பார்க்காம உழைக்கக்கூடிய ஆட்கள். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய மாரத்தை சுமந்துகிட்டே தான் வெளியே சிரிச்சுட்டு இருப்பீங்க. ராத்திரியில தனியா உட்கார்ந்து அழுத நாட்கள் உங்களுக்கு எத்தனையோ இருக்கு. ஆனா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இதுவரைக்கும் சரியா கிடைச்சிருக்கான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லணும். நீங்க நல்லது செஞ்சாலும் அது குத்தமா தான் முடிஞ்சிருக்கும். உங்களை நம்ப வச்சு ஏமாத்தினவங்க தான் அதிகம். உங்களுடைய சனி பகவான் உங்களுக்கு பல பாடங்களை கத்து கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ இந்த நேரத்துல கிரகங்களுடைய சேர்க்கை உங்க ராசிக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முனைய கொடுக்க போறது. குறிப்பா இந்த அடுத்த 48 மணி நேரத்துல நீங்க சந்திக்க போற முதல் சம்பவம் உங்களுடைய பொருளாதாரத்தை சம்பந்தப்பட்டது. திடீர்னு ஒரு பணம் உங்க கைக்கு தேடி வரலாம், அல்லது நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரலாம். ஆனா இத பத்தி நீங்க உங்க சொந்தக்காரங்க கிட்டயோ இல்ல ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் கிட்டயோ கூட இந்த 7 நாளைக்கு சொல்லவே கூடாது. சொன்னா அந்த காரியம் அப்படியே கடைப்பட்டு போயிடும். இதுக்கு காரணம் உங்க மேல விழுந்திருக்கிற கடுமையான கண் திருஷ்டி தான். நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கூட்டம் எப்பவுமே உங்களை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. அவங்க கண்ணு உங்க மேல படுறது மேலதான் பல விஷயங்கள் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாம போயிட்டு இருக்கு. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த 48 மணி நேரத்துல உங்களுக்கு கிடைக்க போற நல்ல செய்தியா இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு நடக்க போற சில ஆச்சரியமான விஷயங்களா இருந்தாலும் சரி, அத அப்படியே உங்களுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. அமைதியா இருங்க. உங்களுடைய பொறுமைதான் உங்களுக்கு தெரிய பலம். இப்போ நடக்க போற 2வது முக்கியமான சம்பவம் உங்க குடும்பத்துல அல்லது உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உறவுகள்ல நடக்க போகுது. திடீர்னு ஒருத்தருடைய உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய வர்றான். இல்ல அவங்க இப்படிப்பட்டவங்களா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்கும். அந்த நேரத்துல நீங்க கோபப்பட்டு எந்த வார்த்தையும் விட்டுடக்கூடாது. ஏன்னா அவங்க உங்க சீண்டி பார்க்க நினைப்பாங்க. நீங்க அமைதியா இருந்து அவங்க என்ன பண்றாங்கன்னு மட்டும் வேடிக்கை பாருங்க. உங்க அமைதிதான் அவங்களுக்கு கொடுக்கற மிகப்பெரிய பதிலடி. மகர ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப நேர்மையா இருக்கணும்னு நினைப்பீங்க. எந்த ஒரு கப்புக்கும் துணை போக மாட்டீங்க. இது மேலேயே உங்களுக்கு எதிரிகள் அதிகம். இந்த 48 மணி நேரத்துல உங்களுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் திறக்க போறது. இது வரைக்கும் தயங்கி செஞ்ச பல விஷயங்களை இப்போ ரொம்ப துணிச்சலா செய்ய ஆரம்பிப்பீங்க. முக்கியமா உங்க தொழில அல்லது நீங்க செய்யற வேலையில ஒரு பெரிய மாற்றம் வரப்போறது. இது 3வது அதிர்ச்சி சம்பவம். நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு எதிராக சில சதி வேலைகள் நடந்திருக்கலாம். ஆனா அதையெல்லாம் முறியடிச்சு நீங்க முன்னுக்கு வர போற நேரம் இது. யாரெல்லாம் உங்களை மட்டம் தட்டினாங்களோ அவங்க கண் முன்னாடியே நீங்க உயர்ந்து நிக்க போறீங்க. ஆனா இதுக்கான அறிகுறி இந்த 48 மணி நேரத்துல உங்களுக்கு தெரிய வரும்போதே நீங்க துள்ளி குதிக்க கூடாது. ரொம்ப நிதானமா செயல்படணும். உங்க வெற்றிய அடுத்தவங்க பார்த்து தெரிஞ்சுக்கணுமே தவிர நீங்க வாயால சொல்லக்கூடாது. அடுத்த 7 நாளைக்கு உங்க திட்டங்க எதையும் வெளியே சொல்லாதீங்க. உங்க மனசுக்குள்ளேயே ஒரு பெரிய கோட்டையை கட்டுங்க. நிறைய மகர ராசிக்காரங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம போற பாதை சரியா, நமக்கு ஏன் இந்த சோதனைகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்குன்னு நினைச்சு கவலைப்படுறீங்க. அந்த கவலைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தான் இந்த கிரக அமைப்புகள் இப்போ மாறி இருக்கு. உங்களை ஆட்டி படைச்ச பல பிரச்சனைகள் ஒன்னொன்னா விலக போகுது. குறிப்பா 4வது சம்பவம் உங்களோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டது. ரொம்ப நாளா உங்களுக்கு இருந்த ஒரு உடல் சோர்வு அல்லது மன அழுத்தம் திடீர்னு மாயமா மறைய போகுது. உடம்புல ஒரு புது தெம்பு திறக்கும். எதையாவது சாதிக்கணும்ன்ற வெறி உங்களுக்குள்ள வரும். இந்த சுறுசுறுப்பை வச்சு நீங்க பல வேலைகளை செஞ்சு முடிப்பீங்க. ஆனா இங்கேயும் ஒரு சிக்கல் இருக்கு. ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செய்யறத பார்த்து உங்களை முடக்கி போடுறதுக்காகவே சிலர் சில வேலைகளை செய்வாங்க. உங்களை பற்றி தப்பா பேசி உங்க மனசை காயப்படுத்த நினைப்பாங்க. அந்த வலையில நீங்க விழுந்துடக்கூடாது. அவங்க என்ன சொன்னாலும் காதுல வாங்கால உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க.
இந்த 48 மணி நேரம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் மாதிரி, இதை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கறதுல தான் உங்களோட அடுத்த காலத்து வெற்றியே அடங்கி இருக்கு. உங்க ராசிநாதன் சனி பகவான் எப்பவுமே தப்பு பண்றவங்கள சும்மா விட மாட்டார். உங்களுக்கு யார் யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ அவங்களுக்கான தண்டனையை இயற்கை இப்போ கொடுக்க ஆரம்பிக்கும். நீங்க பழிவாங்கணும்னு அவசியமே இல்ல. இந்த 48 மணி நேரத்துல உங்க கண்ணு முன்னாடியே உங்களுக்கு கெடுதல் நினைச்சவங்களுக்கு ஒரு சறுக்கல் ஏற்படுறத நீங்க பாப்பீங்க. அப்போ கூட நீங்க சந்தோஷப்படாம அமைதியா கடந்து போயிடணும். ஏன்னா மகர ராசிக்காரங்க எப்பவுமே அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து சந்தோஷப்படுற ஆட்கள் கிடையாது. நீங்க ரொம்ப இலகிய மனசுக்காரங்க. ஆனா அந்த இலகிய மனசையே சில பேர் தப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க. இனிமே அப்படி நடக்க வாய்ப்பில்லை. உங்க பேச்சுன்னு ஒரு பெரிய தெளிவு வரப்போகுது. யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எவ்வளவு தூரம் பழகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய புரிதல் உங்களுக்குள்ள தானாரே உருவாகும். இத நீங்க இந்த குறிப்பிட்ட நேரத்துல ரொம்ப ஆழமா உணர்வீங்க. இந்த உணர்வு தான் உங்களோட 5வது பெரிய மாற்றம். இந்த மாற்றத்தை நீங்க முழுசா ஏத்துக்கணும். அப்பதான் அடுத்தடுத்து வரப்போற நல்ல விஷயங்களை உங்களால முழுமையா அனுபவிக்க முடியும். உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்த இன்னொரு மிகப்பெரிய வழி என்னன்னா, நீங்க உயிரா நினைச்சவங்க உங்களை புரிஞ்சுக்கிறதுதான். குறிப்பா குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளேயோ இல்ல ரொம்ப நெருங்கின சொந்தக்காரங்களுக்குள்ளேயோ நீங்க எவ்வளவுதான் விட்டு கொடுத்து போனாலும் கடைசியில கப்பு உங்க மேலதான் வந்து விழும். உங்க நியாயத்தை எடுத்து சொன்னா அதை கேட்க யாருமே தயாரா இருந்திருக்க மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தினால பல ராத்திரிகள் நீங்க தூங்காம தவிச்சிருப்பீங்க. ஆனா இப்போ அந்த நிலைமை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. அடுத்த 48 மணி நேரத்துல யாரும் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களோ அவங்களே உங்ககிட்ட வந்து கேட்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அவங்க தப்பா அவங்க உணர்ற நேரம் இது. ஆனா இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க வந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு உடனே உங்க மனசுல இருக்கிற எல்லாத்தையும் கொட்டிடாதீங்க. பழைய படைகளை கிளற வேண்டாம். ஒரு சின்ன புன்னகையோட அதை ஏத்துக்கோங்க. ஆனா மனசுக்குள்ள ஒரு இடைவெளியை மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா இது கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால நடக்கிற மாற்றம். அவங்க முழுசா மாறிட்டாங்களான்னு பொறுத்திருந்துதான் பாக்கணும். அதனாலதான் இந்த அடுத்த 7 நாளைக்கு எந்த ஒரு முக்கிய முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம்னு சொல்றேன். இந்த 48 மணி நேரத்துல நீங்க கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுடைய கனவுகள். நீங்க தூங்கும்போது சில விசித்திரமான கனவுகள் உங்களுக்கு வரலாம். சாமி சிலைகளோ இல்ல நீங்க ரொம்ப நாளா போகணும்னு நினைச்ச போனிலோ உங்க கனவுல வர வாய்ப்பு இருக்கு. இது குலதெய்வம் உங்களுக்கு காட்டுற ஒரு வழிகாட்டுதல். உங்களுக்கு நடக்க போற நல்லதை முன்கூட்டியே உணர்த்த ஒரு சமிக்கை தான் இந்த கனவுகள். இப்படி ஏதாவது கனவு வந்தா அதை உடனே காலையில எழுந்து யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. அப்படி சொன்னா அதோட பலன் குறைஞ்சிடும். மனசுக்குள்ளேயே உங்க குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அன்னைக்கு நாள ஆரம்பிங்க. மகர ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஆன்மீகத்துல ஒரு ஈடுபாடு இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல கஷ்டங்கள் அதிகமா வரும்போது கடவுள் இருக்காரா இல்லையான்னு கூட நீங்க யோசிச்சிருப்பீங்க. உங்க நம்பிக்கையை சோதிக்கிற மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கும். ஆனா இப்போ அந்த தெய்வம் உங்களுக்கு துணையா நிக்கிறத நீங்க கண்கூடா பார்க்க போறீங்க. நீங்க போல நினைச்சு தடைப்பட்ட ஒரு ஆன்மீக பயணம் திடீர்னு போடி வரும். இப்போ நம்ம 6வது அதிர்ச்சி சம்பவத்துக்கு வரப்போறோம். இது உங்களுடைய சொத்து, வீடு அல்லது வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ரொம்ப நாளா ஒரு நிலம் வாங்கணும்னோ இல்ல இருக்கிற வீட்டை வித்துட்டு வேற வீடு மாறணும்னோ நீங்க பிளான் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். ஆனா அதுல ஏதோ ஒரு முட்டுக்கட்டை வந்துட்டே இருந்திருக்கும். பத்திரம் சம்பந்தமான பிரச்சனைகளோ இல்ல கடன் சம்பந்தமான பிரச்சனைகளோ உங்களை பாடாப்படுத்தி இருக்கும். இந்த 48 மணி நேரத்துல அது சம்பந்தமான ஒரு ரொம்ப நல்ல செய்தி உங்களை தேடி நடப்போகுது. நீங்க எதிர்பார்க்காத ஒருத்தர் மூலமா இந்த வேலை ஈஸியா முடிய போகுது. ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். ஆஹா வேலை முடிஞ்சிடுச்சுன்னு சந்தோஷத்துல பக்கத்துல இருக்கிறவங்க கிட்டயோ இல்ல உங்க சொந்தக்காரங்க கிட்டயோ இத பத்தி வாய் தரறி கூட சொல்லிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு நடக்க போற இந்த நல்ல காரியத்தை கெடுக்கிறதுக்குனே ஒரு சில கண்கள் உங்களை நோட்டம் விட்டுட்டு இருக்கு. இந்த 7 நாள் உங்க காரியம் முழுசா கைக்கு வர வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கிறது தான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நல்லது. மகர ராசிக்காரங்க நீங்க பொதுவா ரொம்ப பிடிவாதக்காரங்கன்னு ஒரு பேர் இருக்கும். நீங்க ஒரு முடிவு எடுத்துட்டா அதுல இருந்து பின்வாங்க மாட்டீங்க. ஆனா அந்த முடிவு உங்களுக்கு சரின்னு பட்டா மட்டும்தான் அந்த பிடிவாதம் இருக்கும். மத்தபடி நீங்க ரொம்ப சுலபமா எல்லாருக்கூடையும் பழகக்கூடியவங்க தான். உங்களுடைய இங்க குணத்தை சில பேர் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க. நீங்க செஞ்ச உதவிகளை எல்லாம் மறந்துட்டு உங்களை ஒரு கெட்டவரா சித்தரிக்க முயற்சி பண்ணாங்க. இந்த 48 மணி நேரத்துல அப்படி உங்களை பத்தி தப்பா பேசினவங்களோட வாய் தானாவே அடங்கும். நீங்க எந்த ஒரு விளக்கமும் கொடுக்க தேவையே இல்லை. உங்களோட செயல்கள் மூலமாவே அவங்களுக்கு பதில் கிடைக்கும். சில நேரங்கள்ல நமக்கு நானே நியாயம் கற்பிக்கிறத விட காலம் நமக்கு நியாயம் செய்யற வரைக்கும் காத்திருக்கிறது தான் புத்திசாலித்தனம்.
அந்த கால நேரம் இப்ப உங்களுக்கு கனிஞ்சு வந்திருக்கு. அதனால பழைய கசப்பான சம்பவங்களை நினைச்சு இனிமேல் கவலைப்படாதீங்க. உங்களுக்கான பொற்காலம் ஆரம்பிக்க போகுது. அதுக்கான அஸ்திவாரம் தான் இந்த 48 மணி நேரம். மகராசிக்காரங்க, உங்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா, நீங்க ரொம்ப வெளிப்படையானவங்க. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேச உங்களுக்கு எப்பவுமே தெரியாது. இந்த வெளிப்படையான குணத்தால நீங்க எவ்வளவோ அடி வாங்கியிருக்கீங்க. உங்களுக்கு யாருமே உண்மையான நண்பர்களா அமைஞ்சிருக்க மாட்டாங்க. உங்க கூடவே இருந்து சிரிச்சு சிரிச்சு பேசி உங்க ரகசியங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதை உங்களுக்கே எதிரா திருப்பினவங்க தான் அதிகம். ஆனா இப்போ 7 ஆவது அதிர்ச்சி சம்பவம் இதோட தொடர்புடையதுதான். இது 48 மணி நேரத்துல உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத, அதாவது முன்பின் தெரியாத ஒருத்தர் மூலமா ஒரு பெரிய உதவி உங்களை தேடி வரப்போகுது. இது ஒரு பெரிய தொழில் வாய்ப்பா இருக்கலாம், அல்லது நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நல்ல காரியத்துக்கான ஆரம்பமா இருக்கலாம். யாரோ ஒருத்தர் ரூபத்துல தெய்வம் உங்களுக்கு உதவி செய்ய போற நேரம் இது. ஆனா இங்கேயும் நீங்க அந்த 7 நாள் ரகசியத்தை கட்டாயம் கடைபிடிச்சுதான் ஆகணும். உங்களுக்கு உதவி செய்ய வர்ற அந்த நபர் யார், என்ன ஏதுன்னு உங்க நெருங்கின சொந்தக்காரங்க கிட்ட கூட நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா உங்க வளர்ச்சி பிடிக்காதவங்க அந்த வாய்ப்பையும் தட்டி பறிக்க பாப்பாங்க. இல்லனா அந்த நபர்கிட்ட உங்களை பத்தி தப்பு தப்பா சொல்லி அந்த நல்ல காரியத்தை கெடுக்க முயற்சி செய்வாங்க. அதனால உங்க காரியம் முழுசா நடக்கிற வரைக்கும் உங்க உதட்ட தச்ச மாதிரி நீங்க கம்முன்னு இருக்கணும். சனி பகவான் உங்களுக்கு பல கஷ்டங்களை கொடுத்திருந்தாலும் கடைசியில உங்களை கைவிட மாட்டார். உங்களை புடம் போட்ட தங்கமா மாத்துறதுக்கான ஒரு சோதனை காலம்தான் இது வரைக்கும் நீங்க கடந்து வந்த பாதையெல்லாம். இனிமேல் உங்க வாழ்க்கையில வர்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களை ஒரு கடி மேல கொண்டு போறதா தான் இருக்கும். உங்களை ஏமாத்தினவங்க, உங்களை பார்த்து சிரிச்சவங்க எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடைச்சு போற அளவுக்கு ஒரு நிலைமை உருவாக போகுது. நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். மகர் ராசிக்காரங்களுக்கு எப்போதுமே உழைப்பு மட்டும்தான் மூலதனம். நீங்க குறுக்கு வழியில எதையும் சாதிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. நேர்மையான வழியில கஷ்டப்பட்டு தான் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பீங்க. உங்களுடைய இந்த நேர்மைக்கு கிடைக்க போற ஒரு பெரிய பரிசு தான் இந்த 48 மணி நேரத்துல நடக்க போற மாற்றங்கள். ஒரு பேருக்கு திடீர்னு வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு போறதுக்கான ஒரு யோகம் கூட தேடி வரலாம். இதுக்கெல்லாம் நீங்க பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்க மனசை ரொம்ப அமைதியா வச்சுக்கோங்க. யாரு உங்களை கோபப்படுத்துற மாதிரி பேசினாலும் அவங்க கிட்ட வாக்குவாதத்துக்கு போகாதீங்க. நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்து அவங்களே எரிச்சல் அடைந்து போயிடுவாங்க. உங்களுடைய மனம்தான் இப்ப உங்களுக்கு பெரிய ஆயுதம். அந்த ஆயுதத்தை சரியா பயன்படுத்தினாலே பாதி பிரச்சனைகள் உங்களை விட்டு விலகிடும். இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில எவ்வளவோ இழப்புகளை சந்திச்சிருக்கீங்க. பண இழப்பு, உறவு இழப்புன்னு பல வழிகளை கடந்து வந்திருப்பீங்க. அந்த வழிகள் எல்லாம் சேர்ந்து உங்க மனசை உங்களே மறத்து போக செஞ்சிருக்கும். இனிமேல் நமக்கு என்ன நல்லதா நடக்க போகுதுன்னு ஒரு விரக்தி நிலைமைக்கு கூட நீங்க போயிருக்கலாம். ஆனா இருட்டுக்கு அப்புறம் வெளிச்சம் வர மாதிரி உங்க கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வர நேரம் நெருங்கிடுச்சு. உங்க தலைவிதியை மாத்தி அமைக்கக்கூடிய பல கிரக மாற்றங்கள் இப்போ உங்களுக்கு ரொம்பவே சாதகமா அமைஞ்சிருக்கு. நீங்க நினைச்சபடியே நடக்க போனது. குறிப்பா நீங்க கும்பிடுற உங்க இஷ்ட தெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்த போகுது. உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு வளையம் உருவாகி இருக்கிறத நீங்க சீக்கிரமே உணர்வீங்க. அதுக்கப்புறம் யாரு நினைச்சாலும் உங்களை அசைக்க முடியாது. உங்களுக்கான சிம்மாசனம் இப்போ தயாராகிட்டு இருக்கு. மகர் ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே ஒரு தனி குணம் உண்டு. மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்தா உங்களால சும்மா இருக்க முடியாது, ஓடி போய் உதவி செய்வீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது திரும்பி பார்த்தா ஒரு ஆள் கூட உங்க பின்னாடி நிக்க மாட்டாங்க. இந்த நிலைமைய நீங்க உங்க வாழ்க்கையில பல முறை சந்திச்சிருப்பீங்க. இந்த வலிகளை எல்லாம் தாங்கி தாங்கி உங்க மனசு ரொம்ப பக்குவப்பட்டு போயிருக்கு. இந்த 48 மணி நேரத்துல நடக்க போற விஷயங்கள் உங்க மனசை இன்னும் பலப்படுத்த போகுது. உங்களுக்காக யாருமே இல்லைங்கிற நிலைமை மாறி தெய்வமே உங்க கூட நின்னு எல்லாத்தையும் காத்துக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய உணர்வு உங்களுக்குள்ள வரப்போகுது. முக்கியமா உங்க சொந்தக்காரங்க மத்தியில உங்களுக்கு இருந்த கெட்ட பேரு இப்போ கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்கும். ஆனா நீங்க பழைய கசப்பான அனுபவங்களை மனசுல வச்சுக்கிட்டு யாரு கூடயும் ரொம்ப நெருக்கமா பழகிடாதீங்க. எப்பவுமே ஒரு எல்லை வச்சுக்கிட்டு பழகிறதுதான் உங்க எதிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. இதை சம்பாதிக்கிற கணக்கை விட நீங்க சம்பாதிச்ச புண்ணியம் தான் இப்போ உங்களை காப்பாத்த போகுது. உங்களை அறியாமலேயே நீங்க செஞ்ச பல நல்ல காரியங்கள் இப்போ உங்களுக்கான கரசமான் மாறி நிக்குது. சில நேரங்கள்ல நீங்க எவ்வளவோ உழைச்சும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன் வேற யாருக்கோ போயிருக்கும். அப்பெல்லாம் நீங்க ரொம்பவே உடைஞ்சு போயிருப்பீங்க. ஏன் கடவுள் நமக்கு மட்டும் இப்படி கஷ்டத்தை கொடுக்கறாருன்னு பல நாள் ராத்திரியில கண்ணீர் விட்டுருப்பீங்க. அந்த கண்ணீருக்கெல்லாம் இப்போ விடை கிடைக்க போற நேரம் வந்துடுச்சு. இனிமேல் உங்க உழைப்புக்கான பலன் உங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். உங்களை தாண்டி அது வேற யாருக்கும் போகாது.
இந்த 7 நாளைக்கு நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும்னு நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணமே இதுதான். உங்க நெற்றிய தட்டி பறிக்க ஒரு கூட்டம் காத்துக்கிட்டு இருக்கு. அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு நீங்க அமைதியா உங்க காரியத்தை சாதிக்கணும். உங்க பேச்ச குறைச்சிட்டு செயலை அதிகப்படுத்துங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடி தரும். உங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தான் எப்பவுமே ஒரு ஆணிவேர் மாதிரி இருந்து எல்லாத்தையும் தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த வேருக்கு யாரும் தண்ணி ஊத்துறது கிடையாது. நீங்க உங்களை வருத்திக்கிட்டு மத்தவங்களை சந்தோஷப்படுத்துறீங்க. இந்த நிலைமை இப்ப மாறப்போறது. உங்க வறுமைய மத்தவங்க புரிஞ்சுக்கக்கூடிய சூழ்நிலை தானாவே உருவாகும். உங்க பிள்ளைகளோட எதிர்காலத்தை நினைச்சு நீங்க ரொம்பவே கவலைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல வழி பிறக்காதா, அவங்க வாழ்க்கை நல்லபடியா அமையாதான்னு பல கோவில் படிகளை ஏறி இறங்கி இருப்பீங்க. அந்த வேண்டுதல்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல பதில் கிடைக்க போகுது. உங்க குடும்பத்துல ஒரு சுப காரியம் நடக்கிறதுக்கான அறிகுறிகள் இந்த 48 மணி நேரத்துல உங்களுக்கு தெரிய வரும். ஆனா அதையும் நீங்க வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாம உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு குலதெய்வத்தை மட்டும் மனசார வேண்டிக்கோங்க. எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் அது முழுசா நடந்து முடியற வரைக்கும் அமைதி காக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. சில நேரங்கள்ல உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களே உங்களுக்கு துரோகம் பண்ணும்போது அதை உங்களால தாங்கிக்கவே முடியாது. ஏன்னா நீங்க முழுசா நம்பி இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை துரோகத்தை நீங்க சமீபத்துல சந்திச்சிருக்கலாம். அதனால ஏற்பட்ட பண நஷ்டமோ அல்லது மன உளைச்சலோ உங்களை ரொம்பவே மாட்டி எடுத்திருக்கும். அந்த நஷ்டத்தை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம நீங்க தரிச்சிட்டு இருந்த நேரத்துலதான் இப்போ இந்த கிரகங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய வழியை காட்ட போகுது. உங்களுக்கு யார் துரோகம் பண்ணாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய சறுக்கல் ஏற்படுறத நீங்க பார்க்கத்தான் போறீங்க. இயற்கை எப்பவுமே ஒருத்தருக்கு மட்டும் சாதகமா செயல்படாது. செஞ்ச தப்புக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். அதை நீங்க உங்க கண்ணால பாக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். ஆனா அப்பவும் நீங்க அவங்கள பார்த்து சிரிக்க மாட்டீங்க. அதுதான் உங்க மகர் ராசியோட சிறப்பே. நீங்க பெருந்தன்மையா அவங்கள கடந்து போயிடுறீங்க. அந்த ஒரு நல்ல குணம் தான் உங்களை இன்னும் பல உயரங்களுக்கு கொண்டு போகுது. உடம்பு விஷயத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய நேரம் இது. மனசுல இருக்கிற பாரம் உங்களை உடம்பளவிலும் ரொம்ப சோர்வாக்கி இருக்கும். நேரம் தவறால சாப்பிடுறது கிடையாது, சரியான தூக்கம் கிடையாதுன்னு உங்களை நீங்களே வருத்திக்கிட்டீங்க. இந்த 48 மணி நேரத்துல உங்க உடம்புல சில மாற்றங்கள் தெரியும். திடீர்னு தலைவலியோ இல்ல கை கால் குடைச்சலோ வரலாம். இதெல்லாம் நீங்க இவ்வளவு நாள் சுமந்த மன அழுத்தத்தோட வெளிப்பாடுதான். இத நினைச்சு பெருசா பயப்பட தேவையில்லை. ஆனா உங்க உடம்புக்கு தேவையான ஓய்வை நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். அடுத்த 7 நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு வெளியில சாப்பிடுறத தவிர்த்துடுங்க. எந்த ஒரு பயணமா இருந்தாலும் ரொம்ப நிதானமா போயிட்டு வாங்க. வண்டி வாகனங்கள்ல போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. இதெல்லாம் ஒரு முன்னெச்சரிக்கைக்காக சொல்றதுதான். மத்தபடி உங்களுக்கு பெரிய கெடுதல் எதுவும் நடக்காது. ஏன்னா உங்க கூடவே இருந்து உங்களை காக்கக்கூடிய சக்தி இப்ப ரொம்ப பலமா இருக்கு. நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் அதுல உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு உணர்வு இருக்கிறது நீங்க கண்டிப்பா உணர்வீங்க. மகர ராசி அன்பர்களே, நீங்க எப்பவுமே ஒரு விஷயத்த ஆழமா யோசிக்கிறவங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிப்பீங்க. ஆனா சில நேரங்கள்ல உங்க நெருக்கமானவங்களே உங்களை குழப்பி விட்டுருவாங்க. அது 48 மணி நேரத்துல உங்க சிந்தனையில ஒரு பெரிய தெளிவு கிடைக்க போகுது. யார் உங்களுக்கு உண்மையானவங்க, யார் உங்க கூட இருந்துகிட்டே குழி பறிக்கிறாங்க அப்படிங்கறது கண்ணாடி மாதிரி உங்களுக்கு தெரிய வரும். இப்படி ஒரு தெளிவு கிடைக்கும் போது நீங்க அதிர்ச்சியாடி நின்னுடுவீங்க. ஆனா அந்த அதிர்ச்சியை வெளியே காட்டிக்காதீங்க. அவங்க முகத்துக்கு நேரா நீங்க எதுவும் பேச வேண்டாம். ஏன்னா இது கிரகங்கள் உங்களுக்கு காட்டி கொடுக்கிற ஒரு ரகசியம். இத நீங்க 7 நாளைக்கு ரொம்ப பாதுகாப்பா உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கணும். உங்க எதிரிகளை நீங்க அடையாளம் கண்டுகிட்டாலே உங்க பாதி வெற்றி உறுதியாகணும். இதை நீங்க ரொம்ப சீக்கிரமே உணர போறீங்க. இப்போ உங்க பொம்மில் அல்லது வேலை சம்பந்தமா நடக்க போற ஒரு பெரிய மாற்றத்தை பத்தி பாப்போம். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி திடீர்னு உங்களை தேடி வரப்போகுது. ஒரு பெரிய ஆர்டர் கிடைக்கலாம், இல்லைன்னா நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு தேடி வரலாம். இது எல்லாமே உங்க உழைப்புக்கு கிடைக்கிற அங்கீகாரம் தான். ஆனா இத பார்த்த உடனே சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிடாதீங்க. பக்கத்துல அவங்க கிட்ட கூட வாய் தவறி இத பத்தி சொல்லிட வேண்டாம். ஏன்னா உங்க வெற்றியை பார்த்து வயிற்றுச்சல் படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க கண்ணு பட்டாலே போதும் வந்த வாய்ப்பு கூட கை நழுவி போயிடும். அதனால இந்த 7 நாள் அந்த காரியம் முழுசா நடக்கிற வரைக்கும் நீங்க ரொம்ப அமைதியா இருங்க. உங்க வளர்ச்சியை பார்த்து அவங்களே தானா தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க வாயால சொல்ல தேவையில்லை. கடன் பிரச்சனை அப்படிங்கிறது மகர ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மன உளைச்சலை கொடுக்கக்கூடிய விஷயம். நீங்க யாருக்கும் கடன்பட்டு நிக்க விரும்ப மாட்டீங்க. ஆனா சூழ்நிலை உங்களை அப்படி ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தி இருக்கலாம்.
அந்த கடனை அடைக்க முடியாத நீங்க பட்ட அவமானங்கள், சிந்திய கண்ணீர் இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ஆனா இந்த 48 மணி நேரத்துல அந்த கடன் சுமையில இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு பெரிய வழி பிறக்க போகுது. உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு இடத்துல இருந்து ஒரு பண உதவி கிடைக்கலாம், அல்லது நீங்க கொடுத்து ரொம்ப நாளா வராதுன்னு நினைச்ச பணம் திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரலாம். இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும். இந்த பணத்தை வச்சு நீங்க உங்க பிரச்சனைகளை அமைதியா முடிச்சுக்கணும். இதை விட்டுட்டு 4 பேர்கிட்ட போய் எனக்கு பணம் வந்துடுச்சுன்னு சொன்னீங்கன்னா இல்லாத பிரச்சனைகளை நீங்களே விலைக்கு வாங்கின மாதிரி ஆகிரும். உங்க உறவுகளுக்குள்ள இருந்த விரிசல்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிக்கும். உங்களை விட்டு விலகி போனவங்க, உங்களை தப்பா பேசுறவங்க எல்லாரும் இப்போ உங்க அருமைய புரிஞ்சுக்குவாங்க. அவங்களே வழிய வந்து உங்ககிட்ட பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆனா இங்கதான் நீங்க ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துக்கணும். இங்க வந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு பழையபடி ரொம்ப நெருக்கமா பழகிடாதீங்க. ஏன்னா மனுஷங்க எப்ப வேணாலும் மாறலாம். உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன இடைவெளியை எப்பவுமே வச்சுக்கோங்க. அவங்க சொல்றத காதுல வாங்கிக்கோங்க. ஆனா உங்க முடிவுகளை நீங்க மட்டும்தான் எடுக்கணும். உங்க வாழ்க்கையோட நகம் உங்க கையில மட்டும்தான் இருக்கணும். இத நீங்க சரியா செஞ்சுட்டாலே உங்க எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்கும். இது 48 மணி நேரம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்புமுனையை ஏற்படுத்தக்கூடிய நேரம். நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போறது. ஆனா இந்த நேரத்துல நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு காரக மந்திரம் அமைதி மட்டும்தான். உங்க வாய் தான் உங்களுக்கு பெரிய எதிரியா சில நேரங்கள்ல மாறிடும். சந்தோஷம் வந்தாலும் சரி, அதிர்ச்சி வந்தாலும் சரி, அதை உங்களுக்குள்ளேயே செரிச்சுக்க பழகுங்க. இந்த 7 நாள் நீங்க எந்த அளவுக்கு ரகசியமா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்க போற பலன்கள் ரொம்ப பெருசா இருக்கும். உங்க குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு முழுமையா கிடைக்க போகுது. அதனால எந்த ஒரு பயமும் இல்லாம நீங்க உங்க வேலைகளை தொடரலாம். இயற்கையே உங்க பக்கம் நின்று உங்களுக்கு சாதகமா பல காரியங்களை செஞ்சு கொடுக்க போறது. மகர ராசி நேயர்களே, உங்க மனசுக்குள்ள எவ்வளவு பெரிய பாரம் இருந்தா வெளிய பாட்டிக்காம சிரிச்ச முகத்தோட பழகிறதுல உங்களுக்கு நிகர் நீங்க மட்டும்தான். அடுத்த 48 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையில நடக்க போற இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க ரொம்ப நாளா தள்ளி போன ஒரு சுப காரியம் திடீர்னு கைகூடி வரப்போறது. வீட்டுல கல்யாண வயசுல பிள்ளைகள் இருந்தாலோ இல்ல உங்களுக்கு திருமணம் தள்ளி போயிட்டு இருந்தாலோ அதுக்கான ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். யாரோ ஒருத்தர் மூலமா ஒரு நல்ல சம்பந்தம் அமைய வாய்த்திருக்கு. ஆனா இத பார்த்த உடனே நீங்க சுத்தி இருக்கிறவங்க கிட்ட போய் சொல்லிடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு நடக்கிற நல்லது கெடுக்கிறதுக்கே ஒரு கூட்டம் உங்க சொந்தக்காரங்க உருவத்திலேயே சுத்திட்டு இருக்கு. அதனால இந்த 7 நாளைக்கு அந்த கல்யாண பேச்சுவார்த்தை முழுசா முடியற வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கிறது ரொம்பவே அவசியம். உங்க வாயை திறக்காம இருந்தாலே அதிபாரியம் சுபமா முடிஞ்சிடும். நீங்க எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சிருப்பீங்க. உங்களால முன்னுக்கு வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அவங்கெல்லாம் இப்போ உங்களை திரும்பி கூட பார்க்காம இருப்பாங்க. அந்த வலிய நினைச்சு நீங்க பல நேரங்கள்ல தனிமையில அழிஞ்சிருப்பீங்க. இந்த 48 மணி நேரத்துல இயற்கை உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதலை தரப்போறது. உங்களை உதாசீனப்படுத்தினவங்க, உங்களை ஏமாத்தினவங்க, அவங்க செஞ்ச தப்ப உணர்ந்து உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிற சூழ்நிலை உருவாகும். அவங்க வாழ்க்கையில ஒரு அடி விழும்போதுதான் அவங்களுக்கு உங்களோட அருமை புரியும். அந்த நேரத்துல நீங்க பழைய கோபத்தை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அவங்கள பழிவாங்க நினைக்க மாட்டீங்க. ஏன்னா மகர ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப இரக்க குணம் கொண்டவங்க. உங்களை தேடி வந்து நிக்கிறவங்களை நீங்க ஒருபோதும் கைவிட மாட்டீங்க. ஆனா இந்த முறை நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கணும். அவங்களுக்கு உதவி செஞ்சாலும் பழையபடி உங்க ரகசியங்களை அவங்க கிட்ட பகிர்ந்துக்க கூடாது. ஒரு குறிப்பிட்ட தூரம் வச்சுக்கிட்டே அவங்கள பழகிறது உங்க எதிர்கால நிம்மதிக்கு ரொம்பவே நல்லது. நீங்க செய்யும் தொழில்ல அல்லது வியாபாரத்துல இதுவரைக்கும் இருந்த மந்த நிலை இப்ப அடியோடு மாறப்போகுது. நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் உங்களை தேடி வரப்போகுது. கடையில வியாபாரம் சுமாராதான் போயிட்டு இருக்குன்னு நீங்க கவலைப்பட்டு இருந்திருப்பீங்க. ஆனா திடீர்னு உங்களுக்கே ஆச்சரியம் தரக்கூடிய வகையில புது புது வாடிக்கையாளர்கள் வர ஆரம்பிப்பாங்க. உங்க கைக்கு தாராளமா பணம் புழங்க ஆரம்பிக்கும். இது எல்லாமே உங்க ராசிக்கு இப்போ ஏற்பட்டு இருக்கிற அந்த வலிமையான கிரக சேர்க்கையால நடக்கிறது தான். ஆனா இந்த பண வரவை பத்தி நீங்க வெளியில எந்த காரணத்தை கொண்டும் பேசக்கூடாது. பணம் வருதுன்னு தெரிஞ்ச உடனே கடன் கேட்கறதுக்கும் உங்களுக்கு தேவையில்லாத ஆலோசனைகள் சொல்றதுக்கும் 4 பேர் முளைப்பாங்க. அவங்க பேச்சை கேட்டு நீங்க பணத்தை எங்கேயாவது தப்பா முதலீடு செஞ்சிடக்கூடாது. இந்த 7 நாளைக்கு நீங்க உங்க லாபத்தை அமைதியா உங்க சேமிப்புல வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி இருக்கவங்க கண்ணு கட்டுச்சுன்னா வந்த லாபம் உடனே கரைய ஆரம்பிச்சிடும். அதனால ரொம்ப ரகசியமா உங்க முன்னேற்றத்தை நீங்க அனுபவிக்க பழகிக்கலாம். உங்க உடம்பு ஆரோக்கியத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் இப்போ தானாவே சரியாகும். இப்போ பார்த்தாலும் ஒரு சோர்வு, கை கால் வலி, எந்த வேலையையும் சுறுசுறுப்பா செய்ய முடியாத ஒரு நிலைமை உங்களுக்கு இருந்திருக்கலாம். ஆனா இந்த 48 மணி நேரத்துல உங்க உடம்புல ஒரு புது தெம்பு திறக்கும்.
நீங்க ரொம்ப நாளா செய்யணும்னு நினைச்சு தள்ளி போட்ட பல வேலைகளை இப்போ ரொம்ப வேகமா செஞ்சு முடிப்பீங்க. உங்க முகத்துல ஒரு புது கலை பிறக்கும். இதை பார்த்து உங்க கூட இருக்கிறவங்களே உங்களை ஆச்சரியமா கேட்பாங்க. அப்போ கூட நீங்க எனக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு பெருமையா சொல்லிக்க வேண்டாம். ஏன்னா சில பேருடைய பார்வை ரொம்ப பொல்லாதது. அவங்க பார்த்துட்டு போன உடனே திரும்பவும் உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரி இல்லாம போயிடும். அதனால எந்த விஷயத்தையும் ரொம்ப ஆவாரமா கொண்டாடாம அமைதியா ஏத்துக்கோங்க. உங்க குலதெய்வம் எப்பவுமே உங்க கூட துணையா நிக்குது. காலையில எழுந்த உடனே உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார வேண்டிக்கிட்டு உங்க மேல தொடங்குங்க. உங்களை சுத்தி ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் இருக்கிறத நீங்க சீக்கிரமே உணர்வீங்க. மகராசி என்பர்களே, நீங்க வாழ்க்கையில நிறைய போராட்டங்களை சந்திச்சவங்க. இப்போ நடக்க போற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி சொல்லணும். அதுதான் உங்களுக்கு எதிராக நடக்கிற சதி வேலைகள் முறியடிக்கப்படுறது. உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களுக்கு நல்லவங்க மாதிரி நடிச்சு உங்க காலை மாறி விட நினைச்சவங்களுக்கு இயற்கை இப்போ ஒரு கக்க பாடம் புகட்ட போகுது. அடுத்த 48 மணி நேரத்துல அவங்க போட்ட திட்டம் எல்லாமே அவங்களுக்கே எதிராக திரும்ப போகுது. இது நீங்க உங்க கண் கூட பாப்பீங்க. ஆனா அந்த நேரத்துல கூட நீங்க அவங்கள பார்த்து சிரிக்கவோ இல்ல அவங்க கிட்ட போய் சண்டை போடவோ கூடாது. அமைதியா இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. இந்த 7 நாளைக்கு அவங்க என்ன செஞ்சாலும் அது அவங்களுக்கே பெரிய ஆபத்தா போய் முடியும். அதனால நீங்க எந்த ஒரு எதிர்வினையும் காட்டால உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருங்க. உங்க குடும்பத்துல ரொம்ப நாளா இருந்த ஒரு பெரிய குழப்பத்துக்கு இப்ப ஒரு தெளிவு கிடைக்க போகுது. குறிப்பா சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களை ரொம்ப நாளா தூங்க விடாம பண்ணிட்டு இருந்திருக்கலாம். சொந்த பந்தங்களே உங்களுக்கு எதிரா மாறி உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கை தரமாட்டேன்னு அடம் பிடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்ல இப்போ உங்களுக்கு ஒரு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது. யாரோ ஒரு பெரிய மனிதர் மூலமா இந்த பிரச்சனை சுமூகமா முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா இதையும் நீங்க வெளியில யாருக்கிட்டையும் சொல்லிக்க கூடாது. நமக்கு சொத்து கிடைக்க போகுது, பிரச்சனை தீர போகுதுன்னு சந்தோஷத்துல 4 பேர்கிட்ட சொன்னீங்கன்னா அதுலயே உங்களுக்கு பெரிய தடையா மாறிடும். காரியம் கை கூடி வர வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. நீங்க எவ்வளவோ கஷ்டங்களை அனுபவிச்சாலும் உங்க மனசுக்குள்ள ஒரு நேர்மை எப்பவுமே இருக்கும். யாருக்கும் எந்த துரோகமும் செய்ய மாட்டீங்க. உங்களுடைய இந்த நேர்மைக்கு கிடைக்க போற ஒரு பெரிய பரிசு தான் அடுத்த 48 மணி நேரத்துல நடக்க போற இன்னொரு பெரிய சம்பவம். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம், அது உத்தியோகமா இருக்கலாம் இல்ல வியாபாரமா இருக்கலாம். அதுல ஒரு பெரிய முன்னேற்றம் கிடைக்க போறது. இதுக்காக நீங்க ரொம்ப உழைச்சிருப்பீங்க. ஆனா அதோட பலன் வேற யாருக்கோ போயிருக்கும். இப்போ அந்த நிலைமை மாறி உங்க உழைப்புக்கான முழு பலனும் உங்க கைக்கு தேடி வரப்போகுது. இத பார்த்த உடனே உங்களுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்கும். ஆனா இந்த இடத்துலயும் உங்க பொறுமை ரொம்ப அவசியம். அடுத்த 7 நாளைக்கு எந்த ஒரு புது முடிவும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம். நடக்கிற நல்ல விஷயங்களை ஒரு பெரிய வாய்ப்பு திடீர்னு எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம உங்க கைக்கு வரப்போகுது. இது நீங்க வேலை பார்க்குற இடத்துல ஒரு மிகப்பெரிய பதவி உயர்வா இருக்கலாம். நீங்க கொடுத்திருந்த கடன் திடீர்னு திரும்ப வரதா இருக்கலாம். இல்லைன்னா உங்க தொழில ஒரு பெரிய லாபமா இருக்கலாம். ஆனா இது நடக்கும்போது உங்களுக்கு ஒரு விதமான பதற்றம் வரும். என்னடா இது திடீர்னு இப்படி நடக்குதுன்னு நீங்களே ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இந்த நேரத்துலதான் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். காசு வந்த உடனே அதை கொண்டாடுறேன் பேர் வழின்னு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. உங்க கூடவே இருந்து குழி பறிக்கிற சில பேர் உங்க சுத்தி காத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க கண்ணு பட்டுச்சுன்னா வந்த அதிர்ஷ்டம் அப்படியே தடம் மாறி போயிடும். அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், அடுத்த 7 நாளைக்கு எந்த ஒரு பண வரவையும் ரொம்ப ரகசியமா வச்சுக்கோங்க. அமைதியா அந்த பணத்தை எப்படி சேமிக்கலாம், எப்படி முதலீடு செய்யலாம்னு மட்டும் அமைதியா ஏத்துக்கோங்க. உங்க மனசுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய பயம் இப்போ இலக போகுது. நமக்கு யாரும் இல்லையே, நமக்கு ஏதாவது ஒண்ணுனா யாரு வந்து நிப்பாங்கன்னு நீங்க பல நேரம் கனிமையில கவலைப்பட்டிருப்பீங்க. அந்த கவலை இனிமேல் உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா தெய்வமே உங்களுக்கு துணையா நிக்க போகுது. நீங்க கும்பிடுற சாமி உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்த போகுது. உங்களை சுத்தி ஒரு பெரிய நேர்மறை சக்தி உருவாகி இருக்கிறத நீங்க ரொம்ப சீக்கிரமாவே உணர்வீங்க. இந்த சக்தி தான் உங்களை எல்லா ஆபத்துகள்ல இருந்தும் காப்பாத்த போகுது. அதனால நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாம துணிச்சலா இறங்கி செய்யலாம். உங்களுக்கான நேரம் இப்போ ரொம்பவே சிறப்பா அமைஞ்சிருக்கு. இதை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டாலே உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய நிலைக்கு நீங்க கண்டிப்பா போறீங்க. மகர ராசி என்பர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க சந்தித்த அத்தனை கஷ்டங்களுக்கும் சிந்திய கண்ணீருக்கும் அடைந்த அவமானங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் இப்போ நீங்க நிக்கிறீங்க. இந்த 48 மணி நேரத்துல நடக்க போற ஒவ்வொரு சின்ன விஷயமும் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய வசந்தத்தை கொண்டு வரப்போகுது. ஆனா நான் திரும்ப திரும்ப சொல்ற அந்த ஒரு விஷயத்த மட்டும் தயவு செஞ்சு மறந்துடாதீங்க.
உங்களுக்கு கிடைக்க போற நல்ல செய்தியோ பணவரவோ இல்ல உங்க எதிரிகளுக்கு கிடைக்க போற சறுக்கலோ எதுவா இருந்தாலும் அதை அடுத்த 7 நாளைக்கு மூச்சு விடாம உங்க மனசுக்குள்ளேயே கூட்டி வைங்க. நீங்க ரொம்ப நல்லவங்க, எல்லாரையும் ஈஸியா நம்பிடுவீங்க. ஆனா இந்த நல்ல குணத்தை தான் பல பேர் இத்தனை வருஷமா தப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க. இனிமேல் அந்த தப்பை நீங்க செய்ய மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க வாயில இருந்து வர வார்த்தைகள் தான் உங்களை காக்கும் கவசம். அது ரொம்ப கவனமா பயன்படுத்துங்க. உங்க மேல விழுந்த அத்தனை பெட்ட பார்வைகளும் திருஷ்டிகளும் இப்போ பனி போல விலக போறது. நீங்க தொட்டதெல்லாம் இனிமேல் துலங்கும். யாருக்காகவும் உங்க சுயமரியாதையை நீங்க கொடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்களை புரிஞ்சுக்க அவங்க காண உங்களை தேடி வருவாங்க. உங்க உழைப்புக்கான முழு பலனும் உங்க கைக்கே வந்து சேரும். உங்க குடும்பத்துல நிம்மதியும் சந்தோஷமும் நிரம்பி வழிய போறது. இருட்டு விலகி ஒரு பெரிய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வீச போகுது. காலையில எழுந்த உடனே உங்க குலதெய்வத்தை மட்டும் மனசார வேண்டிட்டு உங்க வேலைகளை தொடங்குங்க. எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வேண்டாம். இயற்கையும் அந்த இறைவனும் உங்க கூடவே இருந்து உங்களை ஒரு பெரிய சிம்மாசனத்துல உட்கார வைக்க போறாங்க. உங்களுக்கான நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. தைரியமா இருங்க. உங்க எதிர்காலம் ரொம்ப பிரகாசமா இருக்க போகுது. நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.